தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவரே வெளிப்படையாக தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிடுகிறார். இது எங்கு இடம்பெற்றது என்று பார்க்கின்ற போது சில தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு சம்பந்தமான உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகளுடனான பாதுகாப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டம் பாராளுமன்றின் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவின் தலைமையிலும் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய ஆகியோர் தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெறுகின்றது. இந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு சம்பந்தமான உயர் அதிகாரிகள் அனைவரும் பங்கு பெற்றியதுடன் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கு அழைக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதன், ரிசாட் பதியுதீன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு அழைக்கப்பட்டதாக அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிடுகையில் தனக்கு அங்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் தான் அங்கு சென்றதாகவும் இதன்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கு இருந்ததாகவும் அவர் சில விடயங்களை அங்கு முன்வைத்ததாக இவர் குறிப்பிடுகிறார். அந்த வகையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிடுகையில் இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பாக நாங்கள் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் தொடர்பாக ஏற்கனவே உங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தோம். நாங்கள் சில தினங்களுக்கு முன்னர் போராட்டங்களை மேற்கொண்டோம். அந்த போராட்டங்கள் தொடர்பில் சிலர் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் என் மீதும் சில போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு என்னை கைது செய்வதற்கான மறைமுக நடவடிக்கைகள் மேற்கொள்கின்றது. எனவே என்னை கைது செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அங்கு அவர் கேட்டுக்கொண்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிடுகிறார். அதுடன் தான் மனோகணேசனுடைய திருமண வைபவம் தற்போது அவருடைய குடும்ப திருமண வைபவம் இடம்பெற்று வருகின்றது. அந்த திருமண வைபவத்துக்கு தான் செல்கின்ற போது குடும்பத்துடன் செல்கின்ற போது அங்கு தனக்கும் அங்கு ஒரு உயிராபத்து உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டதாக இவர் குறிப்பிடுகிறார். அத்துடன் தனக்கு இந்த தையிட்டு விகாரை தொடர்பாக அனுப்பப்பட்ட அழைப்பாணை சிங்கள மொழியில் வந்தது. தனக்கு சிங்கள மொழியில் வந்தது, தனக்கு தமிழ் மொழியில் அந்த அழைப்பாணை வர வேண்டும் என அவர் குறிப்பிட்டதாகவும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக பாதுகாப்பு அமைச்சும் போலீஸ் மா அதிபரும் தெரிவித்ததாக இவர் குறிப்பிடுகிறார். அதேவேளை அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிடுகையில் தனக்கும் ரிசாட் பதியுதீனுக்கும் உயிர் அச்சுறுத்தல் உள்ளதாக ஏற்கனவே சமூக ஊடகங்களில் பல்வேறு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் செய்திகள் மற்றும் உயிர் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக தான் கேட்டபோது ஆம், அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்கின்றோம். உங்களுக்கு எவ்வளவு தூரம் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற பாதுகாப்பு மதிப்பீடு செய்யப்பட்டதன் பின்னர் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பாக தீர்மானிக்கப்படும் என அவர்கள் குறிப்பிட்டதாக இவர் குறிப்பிடுகிறார். அதுடன் ரிசாட் பதியுதீன் முல்லைத்தீவு வருகை தந்திருந்த போது அவரை ஒரு சில குழுக்கள் சூழ்ந்ததாகவும் தாக்க முயன்றதாகவும் ரிசாட் பதியுதீன் குறிப்பிட்டதாகவும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க உள்ளதாக போலீஸ் மா அதிபரும் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்ததாகவும் எனவே அவருக்கும் இது தொடர்பாக பாதுகாப்பு தொடர்பாக அவர் தனக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாக அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிடுகிறார். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் எல்லைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் பழக்கடை ஒன்றை வைத்துள்ள சிறுவனுடைய பழக்கடையை அப்புறப்படுத்த மாநகர சபை உறுப்பினர்கள் சென்றிருந்தனர். அதாவது உரிய அனுமதியின்றி அந்த பழக்கடை அங்கு போடப்பட்டதன் காரணமாக அதனை அகற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள சென்றிருந்த வேளை அங்கு குறித்த சிறுவன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்ட காணொளி சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் அந்த சிறுவன் இது தொடர்பாக தான் அகற்றுவதாகவும் ஆனால் என்னுடைய கடையில் இந்த அகற்ற வந்த குழுவில் இருக்கின்ற ஒருவரை அடையாளம் காட்டி இவர் கடை அனுமதி பத்திரத்தை அதாவது கடைக்குரிய அனுமதியை பெற்று தருவதாக கூறி நிறைய நேரங்களில் தன்னுடைய கடையில் இலவசமாக பல்வேறு பழங்களை பெற்றுக்கொண்டு சென்றதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். ஆனால் அந்த நபர் மறுக்கிறார். இரு காணொளியில் அவ்வாறே வெளியாகியுள்ள நிலையில் தற்போது சமூக ஊடகங்களில் இது வைரலாகி வருகிறது. சும்மா சும்மா பணம் பண்ணிக்கணும் பணத்துக்கு வழி நீ வந்து எங்க இங்க உன்னோட பணம் ஆயிட்டுங்க போலாம்
நாங்க எத்தனை தரம் வந்து சொல்லி இருப்பேன் நீங்க சொல்ல நீங்க அவரு பலம் பண்ணிக்கணும் சும்மா 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 பலம் பண்ணுங்க தம்பி கதைய கூட சும்மா பலம் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியும், நேற்று இடம்பெற்ற இரட்டை கொலை தொடர்பான சில விடயங்களை நாங்கள் பேச வேண்டியுள்ளது. இந்த நாட்டில் முன்னமே பல தடவைகள் போலீசார் சில குற்றவாளிகள் என்று சந்தேகிக்கப்படுகின்றவர்கள் அல்லது உண்மையாக குற்றவாளிகள் என அடையாளம் காட்டப்பட்ட நபர்களை அழைத்து சென்று தங்களது இஷ்டத்திற்கு அவர்களை கொலை செய்யக்கூடிய வகையிலே சில செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். உண்மையில் கொலை செய்திருக்கின்றார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்களில் பல தடவைகளில் இப்படியான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இதை நாங்கள் கூறவில்லை. ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் ஒருவர் ஆயுதம் இருக்கென்று கூறுவார், அவரை அழைத்து செல்வார்கள், அவர் அந்த ஆயுதத்தை எடுத்து போலீசாரை சுடுவதற்காக முயற்சி செய்வார், பின்னர் போலீசார் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்களை சுட்டார்கள் என்று இந்த கதையை கூறுவார்கள். இந்த கதை தொடர்ச்சியாக பல சந்தர்ப்பங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அனைவரும் அறிந்தது இது ஒரு பொய்யான கதை என்பது. இது பலரும் பல தடவைகளில் கூறியிருக்கின்றார்கள். நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட இருவரும் எப்படி அந்த ஆயுதம் இருக்கின்ற இடத்திற்கு அவ்வளவு அவசரமாக அழைத்து சென்றார்கள் என்பது தொடர்பாக பூரண விளக்கம் இல்லை. 2023ஆம் ஆண்டு தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கிலே தெளிவாக கூறப்பட்டுள்ளது, குற்றவாளிகள் யாரையும் ஏதாவது இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமாக இருந்தால் போலீசார் அதனை வீடியோ வடிவிலே ரெக்கார்ட் செய்ய வேண்டும் என்று, அந்த வீடியோ ஆதாரம் இருக்க வேண்டும், எங்கே கூட்டி சென்றார்கள், என்ன நடந்தது என்று. இது எதுவுமே இந்த சந்தர்ப்பத்தில் செயற்படுத்தப்படவில்லை. இவர்கள் குற்றவாளிகள் தானா இல்லையா, யாருக்காக கொலை செய்தார்கள், எதற்காக கொலை செய்தார்கள், யாரின் தூண்டுதலில் பேரின் செய்தார்கள் என்பதெல்லாம் தெரியாமலே அந்த இருவரும் இன்று இறந்து விட்டார்கள். போலீசாரை பொறுத்தவரையில் அவர்கள் யாருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுப்பதாக இருந்தால் நாளை எங்கள் ஒருவரது உயிருக்கும் இங்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு சகல வடிவிலும் நீதிமன்றத்துக்கு செல்லவும் நீதியை பெற்றுக்கொள்ளவும், அவர் குற்றவாளி என்றால் நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்குமான அத்தனை சட்டத்திட்டங்களும் இலங்கையில் இருக்கின்றது. இவ்வளவு அவசரமாக போலீசார் இவர்களை கொலை செய்வதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இந்த அரசை நோக்கி கேள்வி எழுப்புகின்றோம். ஏனென்றால் இது இன்று நேற்றல்ல, தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே இப்படியான கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக எங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் பல தடவைகளில் நாங்கள் கைதாகி இருக்கின்றோம். நாங்கள் கைதாகும் பொழுது கூட எந்தவித பாரிய வன்முறைகளிலும் ஈடுபடாத எங்களையே கை விலங்குகளை போட்டுத்தான் போலீசார் அழைத்து செல்வார்கள். ஆனால் 2 பேர் கொலைகளை செய்த இருவரை எந்த கைவிலங்கும் இல்லாமலா அழைத்து சென்றார்கள் என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக எத்தனை காலம்தான் ஆயுதத்தை காட்ட சென்றார்கள், ஆயுதத்தை எடுத்து தங்களை சுட வலிக்கிட்டார்கள், நாங்கள் அவர்களை கொலை செய்தோம் என்று கூறுவார்கள். இந்த அவர்களுக்கு சரியான பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லையா, அல்லது இதே பொய்க்கதை தான் அவர்களிடம் இருக்கின்றதா என்ற கேள்வியெல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த நாட்டில் இருக்கின்ற குடிமக்களின் பாதுகாப்பு தொடர்பாக அதிக அளவிலே அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கின்றது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 6 கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது. ஜனவரியிலிருந்து இன்று வரை, இந்த வருடம் பிறந்ததிலிருந்து இன்று வரை 17 சூட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2.5 நாட்களுக்கு ஒரு சூட்டுச் சம்பவம் என்ற அடிப்படையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று நேற்றல்ல, இலங்கையில் பல்வேறு காலமாக பாதாள உலகம், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் என்று மாறி மாறி இந்த சூட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவற்றை பயன்படுத்தி அரசியல் கொலைகளும் படிப்படியாக இடம்பெறலாம். கொலைகள் மலிந்து போகின்ற ஒரு நாடாக இலங்கை மாறிக்கொண்டிருக்கின்றது. எனவே இந்த கொலைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், அதற்கான சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். போலீசார் கொலைகாரர்களாக மாறுவதை எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அனுமதிக்க முடியாது. இந்த அரசாங்கம் இந்த போலீசாரின் இந்த நடவடிக்கைக்காக ஏற்கனவே முன்னர் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அதிதீவிரமாக எதிர்ப்பை தெரிவித்த ஒரு அரசு. எனவே இவர்கள் இந்த விடயத்தில்
கண்டும் காணாமல் இருக்கின்ற போக்கை கடைபிடிக்க கூடாது. மிக தீவிரமாக இந்த செயற்பாட்டிற்கான எதிர்வினையை உடனடியாக ஆற்ற வேண்டும். உரிய நபர்களை சரியான முறையில் விசாரித்து இது இனியும் இடம்பெறாத வண்ணம் பாதுகாக்க வேண்டும். இப்படியே விட்டால் நீதிமன்றங்கள் இந்த நாட்டில் தேவையில்லை. போலீசார் தங்களுக்கு வேண்டாதவர்களை கொலை செய்து கொண்டிருப்பார்கள், அரசாங்கம் தங்களுக்கு வேண்டாதவர்களை கொலை செய்து கொண்டிருப்பார்கள். எனவே கொலைகள் என்பது இங்கு சர்வசாதாரணமாகிவிடும். எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் போலீசாருக்கு யாருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது. யார் குற்றவாளி யார் குற்றவாளி அற்றவர் என்று தீர்மானிக்கின்ற சக்தி ஒருபொழுதும் போலீசாருக்கு கிடையாது. எனவே போலீசார் தங்களுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து செயற்பட வேண்டும். கொலைகாரர்களாக போலீசார் மாறுவது இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை குடிமக்களுக்கும் மிக மிக ஆபத்தான ஒன்று என்ற விடயத்தை கூறிக்கொள்கின்றேன். நன்றி. அனுகுமார திசாநாயக்க அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா எனும் தூய்மையான இலங்கை திட்டத்தின் கீழ் தற்போது பல்வேறு நகர்ப்பகுதிகள் பல்வேறு பகுதிகள் தூய்மையாக்கப்பட்டு வருகின்றமை அனைவருக்கும் தெரிந்த விடயம். அந்த வகையில் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கடற்கரை பிரதேசங்களை சுத்தம் செய்யும் வகையிலான நிகழ்ச்சி திட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் தலைமையில் இன்று கிளிநொச்சியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் ஆணையரவு மற்றும் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவின் வினாசியோடை கௌதாரிமுனை பிரதான கடற்கரையில் இன்று காலை 7:30 மணிக்கு இந்த வைபவம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சுத்தமான கடற்கரை கவர்ந்தெழுக்கும் சுற்றுலாத்தலம் எனும் துணைப்பொருளை அடைவதற்கு மாவட்ட மட்டத்தில் உள்ள கடற்கரைகளை தூய்மைப்படுத்தும் தொடர்ச்சியான இந்த வேலை திட்டத்தின் ஒரு கட்டமாக இன்று கிளிநொச்சியில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள், கண்ணாடியிலான கழிவுப் பொருட்கள், இலகுவில் அழிந்து போகக்கூடிய கழிவுப் பொருட்கள் என ஏராளமான கழிவுகள் உரிய முறையில் அகற்றப்படுவதோடு தொடர்ந்து வரும் காலங்களில் நிலைபெறான தூய்மையாக்கலை முன்னெடுக்கவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது. பேக் வந்துருக்கா?